ஹரி ஓம். ஓம் புஷ்கராக்ஷாய நமஹ. 40வது மந்திரத்துக்கு போகின்றோம். பரம்பொருள் தாமரை மலருக்கு ஒப்பானவனாக உடைய அக்ஷிகி கண்களை உடையவனாக இருக்கின்றார். தாமரை மலருக்கு ஒப்பானவனாக புஷ்கராக்ஷாய புஷ்கர அக்ஷாய. ஏன் தாமரை மலருக்கு ஒப்பிட வேண்டும் கண்களுக்கு? தாமரை எப்படி தடாகத்திலே இருந்து தோன்றினாலும் தாமரை மலரனுடைய இதழ்கள் எப்படி மிருதுவாக இருக்கின்றதோ அதே போல பரம்பொருளுடைய கண்கள் எப்பொழுதுமே வெறுப்பு அற்று மிருதுத்தன்மை உடையதாய் அன்பு ஸ்வரூபமாய் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தர்மம் படைத்ததாய் இருக்கின்றது. தாமரை இதழ்கள் எவ்வளவு புனிதமானதோ அதே போல இறைவனுடைய கண்கள் மிகவும் புனிதமானது. இறைவனுடைய பார்வை யார் ஒருவரின் மீது படுகின்றதோ அவர்களுடைய பாபங்கள் அத்தனையும் பஸ்மமாகி போய் அவர்களும் அதே புனிதத்தன்மையை அடைகிறார்கள். தாமரை இதழ்கள் எவ்வளவு மிருதுத்தன்மை படைத்ததோ, அழகு உடையதோ, தூய்மையானதோ, நறுமணம் பொருந்தியதோ அதே போல இறைவனுடைய கண்களும் மிருதுவானது, புனிதமானது, அழகானது. பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய மனதை கொள்ளை கொள்கின்ற தன்மை படைத்தது. ஆகையினாலே இறைவன் புஷ்கராக்ஷாய நமஹ.